அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து கேக் செய்ய போகிறோம். அதுக்காக நான் க்ரீம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடையில் வந்து விப்பிங் பவுடர் வாங்கிட்டு வந்து அதை வச்சு நம்ம ஹேண்ட் பீட்டரை வச்சு நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். விப்பிங் க்ரீமை அது பண்ணும்போது நுர மாதிரி பதம் மாதிரி வரும். அதுக்கப்புறம் சீனி பவுடராக்கி வச்சுக்கிட்டு அது 100 கிராம் பவுடருக்கு நான் 50 ml பால் சேர்த்துட்டு தான் நான் விப்பிங் க்ரீம் நான் செய்கிறேன். நான் அதில் அதுக்கப்புறம் தயிர் வந்து நான் கெட்டியான தயிராக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 250 கிராம் தயிர் மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வினிகர், அப்படி இல்லைன்னா நான் வந்து லெமன் ஜூஸ் ஒரு பாதி பழம், பெரிய பழத்தில் பாதி பழத்தை எடுத்து அதையும் நான் நல்ல கையில் ஹேண்ட் பீட் வச்சு பண்ணிக்கிடுதேன். இது கூட 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூனு வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கிடணும். தயிருக்கு பதிலாக 2 முட்டை போடணும்னா 2 முட்டை போட்டு சேர்த்துக்கிடுங்க. இது தேவையான கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிடுங்க. போட்டுக்கிட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எண்ணெய் வந்தல ஒரு 100 ml எண்ணெயும் ஊற்றிக்கிடுங்க. அதுக்கு ஒரு மைதா மாவு, 1 கப்பு மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா, அது கூட பேக்கிங் பவுட்ரு 1 டீஸ்பூனு, பேக்கிங் சோடா வந்தல அதுவும் 1 டீஸ்பூன், ரெண்டையும் போட்டு நல்லா நம்ம அலசி எடுத்துக்கிடுதோம். இதோட ஒன்றா மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் கட்டி இல்லாமல் நல்லா ஒரே போல் மிக்ஸ் பண்ணுங்க. 2 பக்கமும் திருப்பி திருப்பி சுற்றி மிக்ஸ் பண்ணாதீங்க. கரண்டி வச்சு கலக்கிற மாதிரி கலக்காதீங்க. ஒரே இதே கிளாக் வேலையே கலக்குங்க. இது கூட திருப்பி 100 ml பால் சேர்த்துட்டு அதை ஒன்றா விஸ்க் வச்சு நல்ல மிக்ஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்படி மாதிரி உள்ள கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி வந்து பார்த்திங்களா, இதே மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேக் செய்யக்கூடிய ஒரு மோல்டு ஒன்று எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டரோ இல்லை எண்ணெயோ ஏதோ ஒன்று ஊற்றிட்டு நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அது கீழே பட்டர் சீட்டு போடலாம். நான் பட்டர் சீட்டு போடாமல் வெறும் எண்ணெயை மட்டும் தடவியிருக்கேன். இது வந்து நான் வந்து ஏஎம்சி பாத்திரத்தெலாம் இன்றைக்கி கேக்கை நான் வைக்க போகிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் மாவை நம்ம இதில் ட்ரேயில் ஊற்றிட்டு ஏஎம்சி குக்கரில் நம்ம இதை வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணுதோம். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை நம்ம 2 டேப் பண்ணிவிட்டு, ஏன்னா அடியில் பபுள்ஸ் இருக்கும், அதனால் 2 டேப் பண்ணிவிட்டு திருப்பி அது உள்ளே வைக்கிறோம். வச்சுட்டு ஒரு 35 நிமிஷம் நம்ம வேக வைக்கிறோம். 35 நிமிஷம் டைம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு டூத்பிக் வச்சு நம்ம குத்தி பாருங்கள். இல்லைன்னா ஒரு கத்தி தான், ஷார்ப்பான கத்தி இருந்ததுன்னா அதை வச்சு குத்தி பாருங்கள். நான் ஒரு கத்தி வச்சு நான் குத்தி பார்க்குறேன். கத்தியில் ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வெளியே எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், ஒட்டலை பார்த்திங்களா. இனி ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற வச்சுட்டு திருப்பி நம்ம அதை எடுத்து வெளியில் வச்சுக்கிட்டு இனி இதில் நம்ம க்ரீம் செஞ்சுட்டு லேயர் அடுக்கணும். நம்ம இதை நடுவில் கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இது ஒட்டவே இல்லை பார்த்திங்களா. அந்த ட்ரேயில் கேக்கை இதுக்கப்புறம் இது நல்ல ஸ்பாஞ்சு போல தான் நல்லா வெந்திருக்கு. நமக்கு கேக் நல்லா வந்திருக்கு. இது சும்மா நம்ம இப்படியும் கட் பண்ணி நம்ம சாப்பிடலாம். நான் வந்து க்ரீம் ரெடி பண்ணியிருக்கிறதுனால க்ரீம் கேக்காக ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கேன். நடுவில் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் நம்ம செஞ்சு வச்சுருக்க க்ரீம் இருக்குல்ல, அதில் வந்து 3 கலராக எடுக்கலான்ட்டு கலர் எடுக்கிறேன். நான் அதில் ஒன்றில் வந்து ரோஸ் எசன்ஸ் ஊற்றுதேன், ஒன்றில் வந்து பச்சை கலரில் உள்ள ஒரு எசன்ஸ் ஒன்று ஊற்றுதேன். இதுக்கு மேலே கேக்கை 2ஆக கட் பண்ணிவிட்டு சுகர் சிரப் சேர்த்துட்டு நம்ம க்ரீமை அது மேலே வைக்கிறோம். அந்த மோல்டு மேலே வச்சுட்டு நம்ம மேலே டிசைன் பண்ணிவிட்டு ப்ளெயின் ஆக்கி வைக்கும். கட் பண்ணதையும் போட்டுட்டு திருப்பி நம்ம பிங்க் கலரில் உள்ள க்ரீமையும் சேர்த்துட்டு நம்ம அதில் டிசைன் வரைகிறோம். நமக்கு பிடிச்ச என்ன டிசைன்னாலும் நம்ம வரையலாம். நம்ம நாளைக்கு தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி டெக்கரேஷனுக்குள்ளக்கூடிய சின்ன சின்ன ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் கலர் கலராக கடையில் கிடைக்கும். இது ஐஸ்கிரீமுக்கும் போடலாம், கேக்குக்கும் போடலாம். நான் அதை தான் வாங்கி மேலே தூக்கி வச்சுருக்கிறேன். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். நம்ம இப்போ வீட்டில் நான் செஞ்சதுனால வெறும் எனக்கு 80 ரூபாயோட முடிஞ்சுது எனக்கு. இது நம்ம கடையில் வாங்கினோம்னா நமக்கு எப்படியும் 300 ரூபா கிட்ட ஆயிரும் நமக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அலைக்கும் சலாம்.